Dress Bro. Simple blouse tailoring. இன்னைக்கு கப்பு பகுதியை எப்படி எளிமையாக டிஃப்ரெண்ட்டாக வெட்டுறது அப்படிங்கிற பயிற்சியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இந்தாண்ட ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஒரு கப்பு பகுதி ஜஸ்ட் அளவு ஒரு 36ன்னு வச்சுக்கலாம். கப்பு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்தே. ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ல் ஒரு பங்கு 1 இன்ச்சு கூட்டிக்கிங்க, உங்களுக்கு 5.5 இன்ச்சு கிடைக்கும். கழுத்து இறக்கம் முதல்ல இதை முடிச்சிடலாம். சின்ன ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 36 இன்ச்சு, 8ல் ஒரு பாகம் 1.5 இன்ச்சு கூட்டிக்கிங்க. ஆறு இன்ச்சு உங்களுக்கு வரும். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்க போதும். முன் கழுத்து இறக்கும். அது ஷோல்டர் 8ல் ஒரு பங்கு 1 இன்ச்சு கூட்டிக்கிங்க. சின்ன ஷோல்டர் 2.25 இன்ச்சு. இங்கே இது எவ்வளோ கிடைக்குதோ அதை அப்படியே தூக்கி இங்கே தானே வச்சுருங்க. இப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குதோ அதே அளவும் வைக்கலாம். நீங்கள் 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தியும் வைக்கலாம். நான் இந்த இதில் 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி நான் வச்சு காட்டுறேன். இப்போ இதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, 1/4 இன்ச்சு நீங்கள் கூட்டுறீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கணக்காக மாறும். அது ஏன் அப்படின்னா, இந்த இடம்லாம் உங்களுக்கு இதாகிடுது. இந்த ரவுண்டுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. இதை பற்றி நான் உங்களுக்கு மறுபடியும் விளக்கம் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம அடுத்த கணக்கு போயிடலாம். 36 ஜஸ்ட் அளவு 4ல் ஒரு பங்கு 2.25 இன்ச்சு ஒட்டுக்கா கூட்டுங்க. இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸு உள்ள 1.5 இன்ச்சு நம்ம துணி விட்டுருக்கோம். இப்போ இந்தாண்ட ஒரு 3/4 இன்ச்சு வைங்க. இது ரஃபாக ஒரு ரவுண்ட் போட்டுருவோம். ஏன்னா நம்ம கப்பு பகுதி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன அளவுகள் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 36 8ல் ஒரு பங்கு போட்டு 1.5 இன்ச்சு கூட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சு கிடைக்கும். அதை இந்த இடத்துல இருந்து அப்படியே 6 இன்ச்சு வச்சுருங்க. அதில் அப்படியே பாதி மடிங்க. இப்போ இதுக்கு இது சென்ட்ரு வச்சாச்சிங்களா? இப்போ இதில் கிடச்சிருக்க பாதி எவ்வளோ அதை அப்படியே இந்தாண்ட வச்சு வைங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கூட்டிக்குங்க.
இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்க டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட கணக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். டெய்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் வீடியோக்கள் வரும். என்னெல்லாம் செய்கிறேன்னு பாருங்கள். அப்படியே இப்போ இங்கே எவ்வளோ வச்சிங்களோ அதை அப்படியே இந்த இடத்துக்கிட்ட தூக்கி வச்சுருங்க. அதாவது இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த இடம் ஒரே ஒரு கணக்கை வச்சே நீங்கள் இத்தனை வேலையை நீங்கள் முடிக்க முடியும் உங்களால். இப்போ இதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சு வைங்க. அதை இந்த கோட்லேயே இதை முடிச்சிருங்க. இப்போ அடுத்ததாக இதையும் ஒன்று சேருங்க. இப்போ நம்ம முன்னாடி கப்பை இப்போ அளவு போட்டுட்டோம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கீழே உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நான் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு நிறைய கிடைக்கும். அப்போ எனக்கு ஐடியா கிடைக்கும் போது உங்களுக்கு அது ஈஸியாக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறது எல்லாமே யோசிப்பேன். உங்களுடைய அளவுகளை கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் கருத்துக்கள் எனக்கு கொடுங்க. நன்றி. இந்த வீடியோவில் முதல்ல நான் கட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு மாதிரியான வித்தியாசமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம். சேனலை பதிவு பண்ணாதவங்க சேனலை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாக்கெட்டுக்கு தேவையான எல்லா அளவுமே உங்கள்கிட்ட இதில் இருக்குது. இது ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோவாக இதை எடுத்து நான் உங்களுக்கு என்னென்னலாம் இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கப்பு உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சிங்களா? கப்பில் எந்த ஃபால்ட்டும் உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா எல்லா கணக்கும் உங்களுக்கு அப்படி தான் நான் தெளிவே எடுத்திருக்கேன். ஒரு அளவு நான் எடுத்தாலும் அது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபால்ட்டு வராமல் உங்கள் கஸ்டமருக்கு எளிமையாக உங்களால் கட் பண்ணி தைக்க முடியும். அப்படி தான் நான் உங்களுக்கு இந்த புக்கை நான் உருவாக்கியிருக்கேன். நன்றி.